வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்தோதற் கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். காவிரி காகம் விரித்ததால் பாய்கின்ற காவிரி நதி அருகிலே இருப்பது பொன்னிவள நாடு. நெல் உயர்ந்ததால் வரப்பு உயர்ந்த சொல்லும் அளவுக்கு பொங்கி வழிந்தது காவேரியும் வயல் வரப்பு நெல்லும். அந்த வளமிக்க நாட்டிலே திருக்கடவூர் என்றும் திருப்பெயர் பெற்ற ஒரு திருப்பதி. கடம், கலயம், குடம், பானை என்றால் கொள்ளும் பொருள், ஒரு பாத்தியம். அமிர்தம் பாற்கடலை கடையும் போது கிளம்பிய அமிர்தத்தை திருமால் முதலானோர் அமிர்தத்தை அந்த கடத்திலே வைத்து அதை அந்த ஊரிலே தான் வைத்திருந்தார் பின்பு உண்பதற்காக. அதன் பின்பு நாம் அந்த மோகினி அவதார கதையை பார்ப்போம். இந்த ஊரிலே அமிர்த கடம் இருப்பதால் எம்பெருமானுக்கு அமிர்த கடேஸ்வரர் என்று பெயர். கடமினால் கலையம். அந்த ஊரில் தான் குங்குலிய கலைய நாயனார் தோன்றினார். மற்றும் ஒரு சிறப்பு, திருக்கடவூர் அன்னையின் பெயர் அபிராமி. அபிராமி என்று கூறியவுடன் நமக்கு என்ன நினைவு வருகிறது? அபிராமி பட்ட அமாவாசை அன்று பௌர்ணமி திதி என்று மன்னனுக்கு கூறியதால் அம்பிகையே தன் தோளை எடுத்து பூர்ண நிலையை உருவாக்கினார் தன் பக்தன் அபிராமி பட்டருக்கார். அந்த அபிராமி பட்டர் பாடியதுதான் திருவந்தாதி. அபிராமி திருவந்தாதி. அந்த திருவந்தாதி ஏற்றப்பட்ட தலம்தான் இந்த திருக்கடவுள். பின்பு திருமூலர் அருளிய திருமந்திரத்து 2வது பாகத்தில் நாம் பார்த்திருப்போம். வீரட்டானம் 8 என்று சிவபெருமானின் வீர விளையாட்டுக்கள் 8ஐயும் பார்த்தோம். அதில் ஒன்று, மிருகண்ட முனிவருக்கு மைந்தனாக அவதரித்தார் மார்க்கண்டேயர். நீண்ட காலம் வாழ்கின்ற அறிவிலியா, குறைந்த காலமே வாழ்கின்ற பக்திமானா என்று கேட்ட பொழுது மிருகண்ட முனிவர் குறைந்த காலம் வாழ்கின்ற மைந்தன் போதும் என்றுதான் அவருக்கு மார்க்கண்டேயர் அவதரித்தார். தன்னுடைய 16 வயது நிரம்பும் போது காலன் அவரை பற்றி செல்வான் என்று மிருகண்ட முனிவர் உணர்ந்தார். ஆனால் மார்க்கண்டேயரோ பக்தி மார்க்கத்தில் சிறந்தவர். எவன் ஒருவன் ருத்ராஜம் தரித்திருக்கிறானோ, திருநீர் அணிந்திருக்கிறானோ, சிவலிங்கத்தை கட்டி பிடித்திருக்கிறானோ அவன் மீது யமனின் பாசம் வீழாது. சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டால் யமனின் பாசம் மனிதன் மீது விழாமல் சிவலிங்கம் மீது விழுமல்லவா? அப்பொழுது யமனுக்கு அது ஆபத்து. அதை எண்ணி மார்க்கண்டேயர் யமன் வருகின்ற பொழுது சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டார். அப்பொழுதுதான் சிவபெருமான் காலால் காலனை உதைத்தார். மார்க்கண்டேயர் பல்லாண்டு காலம் அதே வயதில் முதுமையடையாமல் வாழ்ந்தார். அந்த நிகழ்வு நடந்த திருத்தலமும் இந்த திருக்கடவுர். இந்த திருக்கடவுரில் தோன்றிய குங்குலிய நேனரை பிறகு பார்ப்போம். வணக்கம்.